வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆஃப்டர் பர்ன் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல பட்டிஸ்டா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. அதுவும் ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டுல நடக்கிற மாதிரியான ஒரு கதையா எடுத்திருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடந்து கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் ஆகுது. அந்த டிசாஸ்டருக்கு அப்புறமாட்டி இந்த உலகமே வந்து நார்மலா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட இடங்கள்ல பஞ்சம் அப்படின்றது தலைவிரிச்சாடுது. அன்றாட சர்வைவலுக்கே போராட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை காட்டுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோவா இருக்கக்கூடிய பட்டிஸ்டா தன்னோட போட்டை ரெடி பண்றதுக்காக சின்ன சின்னதா சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த பொக்கிஷங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல ரிஸ்க் எடுத்து கைப்பற்றி அதை வந்து ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அவர் தான் வந்து லண்டனோட பிரசன்ட் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. அந்த ஆகஸ்ட் இன்னொரு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு நம்ம பட்டிஸ்டாக்கு. அது என்ன அப்படின்னா, மோனாலிசாவோட பெயிண்டிங் ஒன்றத்தை வந்து யூரோப்ல இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்காக வந்து பட்டிஸ்டாவும் யூரோப்புக்கு கிளம்பி போறாரு. கூடவே ட்ரியா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு நபரும் வந்து போறாங்க. ஸோ அந்த பயணம் எப்படி போகுது, அதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த மோனாலிசா பெயிண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதோட முக்கியத்துவம் என்ன, அப்படின்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு மாதிரி மிஸ்டரியாவே வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பட்டிஸ்டாவோட படங்கள்ல நம்ம ஆக்ஷன் சீக்வன்சஸ் கண்டிப்பா எதிர்பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றது இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தையே ஒரு மாதிரி ட்ரெஷர் ஹண்ட் மோட்ல தான் இவங்க எடுக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு பிளேஸ்க்கா நேவிகேட் ஆகி போய், அதுவும் க்ளூஸை வச்சு நேவிகேட் ஆகி போறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. அது தொடங்கின விதம் ஓகேவா இருந்துச்சு. பட் போக போக பெரிய லெவல்ல ஒரு த்ரில் அப்படின்றது ஜென்ரேட் ஆகவே இல்லை. பொதுவா இந்த மாதிரியான ட்ரெஷர் ஹண்ட் படங்கள்ல அந்த க்ளூஸ் அப்படின்றது ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு லெவலையும் கடந்து போறதுக்கான அந்த சேலஞ்சஸ் அப்படின்றதும் பயங்கரமா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் தட் இவங்க நேவிகேட் ஆகி போறாங்க அண்ட் கடைசியா அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் ஸ்டோரியா ஒரு நல்ல ஸ்டோரி தான். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா இல்ல. பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு சின்ன லிப் லாக் சீன் வருது. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.